Welcome to the real big boss. Camera 1 on பண்ணுங்க. நமஸ்தே பாஸ். Hey, that's okay. உங்களுக்கு பின்னாடி கூட்டமா இருக்கு. What's happening? பாஸ், நான் கதிராமங்கலத்தில் இருக்கேன் பாஸ். இங்கே எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் கலைஞ்சு போக மாட்டேன்றாங்க பாஸ். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கே, அதுக்கு பேர் என்ன? வைக்க போரு பாஸ். அதை கொளுத்தி போடுங்க. அது அவங்க தான் கொளுத்துனாங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டுங்க. பாஸ், மெரினால கொடுத்த அதே டாஸ்கா பாஸ்? எஸ், கண்டிப்பா பண்ணிடுறேன் பாஸ். தன்யவாத். கேம் 2 ப்ளீஸ். பாஸ், உனக்கு கீழடியில் இருக்கேன் பாஸ். இங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க பாஸ். தோண்டினாங்கன்னா அப்புறம் தமிழர்களோட கலாச்சாரம் தான் இந்தியாவிலே மிக பழமையான கலாச்சாரம், தெரிஞ்சிடாதா பாஸ்? பட் இது தெரியறதுனால என்ன பிரச்சனை? என்ன பாஸ் கண்ட்ரி ஃபுட்டா இருக்கீங்க நீங்க? அப்புறம் வேதம், இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்ம பொத்தி பொத்தி வச்சிருக்கோமே பாஸ். என்ன பாஸ் நீங்க? ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? என்ன பாஸ் பண்றது? பேசாம மண்ணள்ளி போட்டுருங்க. இது என்ன நமக்கு புதுசா? பாஸ், மண்ணை வேற யாராவது தோண்டி பார்த்தா தெரிஞ்சிடாது. அப்போ அதுக்கு மேல ஒரு கோயிலை கட்டிருங்க. சிம்பிள். இந்துத்துவா. அரே ராமா, அரே ராமா, அரே ராமா, அரே ராமா. கேம்ப் 3. பாஸ், நான் இங்க நெடுவாசல்ல இருக்கேன் பாஸ். பின்னாடி போராட்டமா பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க பாஸ். பைப்பு தோண்டவே விட மாட்டேங்கிறாங்க. ஹே, நோ ப்ராப்ளம். கொஞ்ச நாள் கத்திட்டு அவங்களே போயிடுவாங்க. தென் we can take meeting. பாஸ், அப்படி இல்ல பாஸ். ஃபுல்லா மீடியா தொடர்ந்து கவர் பண்ணிட்டே இருக்காங்க, விட மாட்டாங்க. ஓ, மீடியா. ஓகே, ஹோல்ட் ஆன். கேம்ப் 4 ப்ளீஸ். பண்ணுங்க. ஸ்டார், நீங்க என்ன பண்றீங்க? உங்க ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுத்துருங்க. என்ன புதுசா ஏன்லாம் கேக்குறீங்க? செய்யுங்க ப்ளீஸ். உங்க ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுங்க. சரி, ஓகே. வாங்க தலைவா, ரொம்ப நாளாச்சு தலைவா. என்ன புதுசா போட்டலாம்? மேல இருக்க சொல்றா, நான் செய்யறேன். மேல இருக்கவே. கார்த்திக், அப்படியே திரும்பி பாருங்க. பாஸ், என்ன பாஸ் ஒரு மீடியாவை காணோம்? என்ன பாஸ் சொன்னீங்க? உண்மைய சொன்னேன். தமிழக அரசு நம்ம ஊர்ல இருக்க கேளிக்கை வரை ரத்து செஞ்சே ஆகணும். ஏன் சொன்னாக்கா அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே ஆபத்தானது. அது நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி ஹட்ஸ் அப். Hey, that's good. Now camera 5. பாஸ், இந்த மீம் கிரியேட்டர்ஸ் தொல்லை தாங்க முடியல பாஸ். முன்னாடி சினிமா வச்சு மட்டும்தான் மீம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ மக்கள் பிரச்சனை எல்லாம் வச்சு மீம் போடுறானுங்க. இப்படி இருந்தா நம்ம எப்படி தான் புற போடுறது? இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கா? ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஸ்டார் அஜய், ஹே, நீங்க அந்த 100 நாள் ப்ரோக்ராமை கொண்டு வந்துருங்க. எஸ், ஆங்கர் நமக்கு தெரிஞ்ச பையன். நான் சொல்லி விடுறேன். யா ஓகே ஜி. பாஸ், மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் என்ன தெரியுமா டெம்ப்ளேட்? ஓவியா, கஞ்சா கருப்பு. சூப்பர் பாஸ், நீங்க சூப்பர். That's the real big boss. ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எஸ், நம்மளுடைய அடிப்படையே அசைச்சு பார்க்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுதும் கூட தொடர்ந்து பிக் பாஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஷோ தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழகத்தில் முதல் முறையாக வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த கியூரியாசிட்டினால ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரையும் உள்ள என்ன நடக்குது எடுத்து ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம மறந்து போன பல பிரச்சனைகள், இன்னும் நம்மளை மறக்கடிக்க செய்ய வேண்டிய சில பிரச்சனைகளையும் கையில் எடுத்துட்டு அரசியல் இயந்திரமும் அவங்களுடைய நிகழ்வுகளை நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் தேவைப்படுறதா நாங்க நம்புறோம். அந்த ஹேஷ்டேக் கம் அவுட் ஆஃப் பிக் பாஸ். எஸ், இந்த ஹேஷ்டேகோட நீங்களும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கண்டிப்பா பிக் பாஸ் பத்தி பேசதான் செய்வோம், அதை தவிர்க்கவே முடியாது. பட் அதை பத்தி மட்டுமே பேச வேணாம் அப்படின்றத நாங்க இங்க வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட். இன்னைக்கு போய் ட்ரெண்டிங் வீடியோஸ் எடுத்து பாருங்களேன். டாப் 40ல 36 பிக் பாஸை பத்தி இருக்கு. சரி விடுங்க, இந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இந்த கதிராமங்கலத்தை பத்தி. இந்த கதிராமங்கலத்தினுடைய பிரச்சனை தான் உண்மையில என்ன, அந்த களத்துல இருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய பியூஷ் மனுஷ் அவர்களே சொல்றாரு. பார்த்துட்டு கதிராமங்கலத்துல 30ஆம் தேதி வாக்குல ஜூன் 31க்கு ஒரு கேஸ் லீக் ஆச்சாங்க. கேஸ் லீக் ஆகி தண்ணி வெளியெல்லாம் வந்து லீக் ஆகி மக்களுக்கு தொண்டை கட்டி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து மக்கள்லாம் கூடினாங்க. அங்கே கலெக்டரை வந்து பாருங்க, இந்த நிலைமை இருக்கு, ஓஎன்ஜிசி உங்களை ஏமாத்திட்டு இருக்கு, எங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கிரைசிஸ் இருக்கு, வந்து பாருங்கன்னு சொன்ன டிமாண்டை கலெக்டர் ஒத்துக்காம பெரிய அளவுக்கு லட்டி அடி அடிச்சிருக்காங்க. பெண்களை தாக்கியிருக்காங்க, கொச்சியா பேசியிருக்காங்க, பிராத்தல் கேஸ் போட்டு மிரட்டியிருக்காங்க. அது தண்ணியை கண்டிப்பா நான் தொடக்கூடும் இல்லைங்க, நிஜமா சொல்றேன். அந்த மாதிரி தண்ணி வந்து தொடறதுக்கு மனசு வரல. தெளிவா தெரியுது என்ன அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு மேல. கிணறு யூஸ் பண்ணாத கிணறு,
அதுக்குள்ள ஸ்டீல் பைப் வந்து 2000-3000 அடிக்கு போயிருக்கு. ஸ்மைல் சேட்டர் டீமே ஒரு வீடியோ எடுக்கும்போது 5 வருஷம் யூஸ் பண்ணலன்னா ஒரு கிணற அதை மூடிடணும்னாங்க. அண்ட் இந்த நிறைய பேர் வந்து இந்த 31 வருஷமா இருந்தது இன்னும் இன்னைக்கு மட்டும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க ஐயா நாங்கெல்லாம் மக்கள் வந்து நம்புறோம், அரசாங்கத்தை நம்புறோம், அதனாலதான் விட்டோம். நீ இப்படி எங்க தலைமையிலே சீமனை எண்ணெய் ஊத்துவன்ட்டு யாருக்கு தெரியும்? ஊத்துனதுக்கு அப்புறம் பேசினா ஏன் இன்னைக்கு பேசணுன்ட்டு கேக்குறீங்களா? இது நாகரிகமா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? இன்னைக்கு பாதிப்பு இருக்கு, நாங்க இன்னைக்கு பேசுவோம். நீங்க வாயில கல்லூரண்டெல்லாம் வச்சுட்டு இருக்கல, அப்படியே ஒப்பிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுங்க, நீங்க அன்னைக்கு பேசியிருக்கணுமே. கதிராமங்கலம் மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான கிணறு போட்டிருந்தாலும் இல்ல ஆயிரக்கணக்கான போடுற எண்ணம் இருந்தாலும் நாங்க டெக்னாலஜிக்கு விஞ்ஞானத்துக்கு எதிர்த்து இல்ல. சிக்கல் என்ன இருக்குன்னா இங்க இவன் ரெஸ்பான்சிபிளான விஞ்ஞானத்தை கொண்டு வரணும். நீ சம்பாதிக்கணும்னா நான் எதுக்கு என் குழந்தைய வந்து நான் பலி கொடுக்கணும்? அது முடியாது. லோக்கல் மக்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வரணும். பட் இங்க ப்ராஸ்பெரிட்டி விட்டுருங்க, நல்லது செய்ய முடியலன்னா கெட்டது செஞ்சுட்டு இருக்கீங்களே. அந்த கேள்வி கேட்கறப்ப அதுல 10 பேர் வேற வந்து கேட்கறான், ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. அதான் வேதனையா இருக்கு. மக்கள் உள்ளங்கள்ல நிறைய நல்லது செய்யறதுக்கு எண்ணங்கள் நிறைய இருக்கு. நாங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கோம். இதுல போராட்ட குழுவில் இருக்கவங்க கொஞ்சம் தடுமாறுறோம். ஆனா பல போராட்டங்கள் சேர்ந்து வரும் தமிழ்நாட்டுல, சேர்ந்து வந்து இந்த மண்ணும் தண்ணியும் காப்பாத்தும், உறுதியா பண்ணும். ஸோ அகைன் சொல்கிறோம், கதிராமங்கலம் மட்டும் இல்லை, இன்னும் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டா இருக்குது. எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவோம். கம் அவுட்.